இந்த ஒரு கோழிக்கு அதோட முட்டையை ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதுக்கு செல்லம் கட்டுறது என்ன, கொஞ்சுறது என்ன அப்படின்னு இருந்துட்டு இருக்கு. இந்த வீட்டு ஓனரம்மா நேர கோழி பண்ணைக்கு வராங்க. அதோட முட்டையை அடை காத்துட்டு இருக்கு. வந்தவங்க வாழை மேல தூக்கி முட்டையை எடுத்துட்டாங்க. சிடனா அங்கிருந்து ஜம்ப் பண்ணி முட்டையை தூக்கிருச்சு. மறுபடியும் வாங்க, மறுபடியும் தூக்கிருச்சு. அந்த ஓனரம்மா கூட சண்டைக்கு போக ஆரம்பிச்சிட்டு மறுபடியும் அந்த முட்டையை எடுத்து ஆம்லெட் போட்டுலாம் பார்த்தா மறுபடியும் கொத்தி விட்டுருச்சு. பெரிய டப்பாவுக்குள்ள அந்த முட்டையை தள்ளி இந்த கோழி என்னமோ வரல கொத்திருச்சு. டப்பாவை சப்பிள் பண்ணி எதுன்னு எடுக்க சொன்னா கரெக்டா எடுத்துட்டா. ரொம்பவே கடுப்பாகி அந்த டப்பா தூக்கி தலைக்கு மேல போட்டுருச்சு. அதே டப்பாவை கோழிக்கு மேல தூக்கி போட்டு முட்டையை கேட்ச் பண்ணிட்டா. அடிச்ச அடியில தலையே சுத்திட்டு இந்த கோழி நம்ம கிட்டே வேலையை கட்டுது. அவன் கையில் வச்சிருந்த கேஜெட்ல அலாரம் அடிக்கி அச்சோ டைம் ஆகி போச்சு, குழந்தை அழுதுரும். கையில புட்டி பாலும் எடுத்தாச்சு. எங்க என் குழந்தைய யாரோ ஒருத்தங்க என் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க. அது வேற யாரும் இல்ல, அந்த கோழியே தான். அது எப்படி நம்ம கிட்டே வேலை கட்டா நம்ம வேலை கட்ட மாட்டோமா? இன்னையில இந்த பேபி தான் எனக்கு முட்டையே. என்ன அந்த முட்டை பெருசா இருக்கு? ஓஹோ பேபியோட தலையா? இந்த கோழி இருக்க சரியான சேட்டை பிடிச்சது. முட்டையை பதிலா பேபி தூக்கிட்டு. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.